11 முதல் 2021 மே வரையிலான 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி நடைபெற்றது. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக பத்மநாபபுரம் என்ற ஒரே தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றது. அந்த தொகுதி இந்த முறை திமுக கூட்டணியில் உள்ள சிபிஎம்முக்கு ஒதுக்கப்பட்டதை ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. பத்மநாபபுரத்தில் வென்ற அமைச்சர் மனோ தங்கராஜ் திமுகவின் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இந்த தொகுதி இம்முறை சிபிஎம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு மனோ தங்கராஜுக்கு கல்தா கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு 3 காரணங்களை சொல்லப்படுகிறது. இது பற்றி திமுக விவரப்புள்ளிகள் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள 6 தொகுதிகளில் பத்மநாபபுரத்தை மட்டுமே திமுக வென்றது. அதனால் மனோ தங்கராஜ் அமைச்சராக்கப்பட்டார். 2016இல் எம்எல்ஏவாக இருக்கும் பொழுது மலைகளை பாதுகாக்கும் இயற்கை காவலன் போன்று தன்னை காட்டிக்கொண்டார். கடந்த அதிமுக ஆட்சியில் எம்எல்ஏவாக இருந்த பொழுது கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். அப்படி இருந்தவர் இம்முறை தன் கட்சி ஆட்சியில் அமைச்சரானதும் மகன் மூலம் கல்குவாரிகளில் பணம் வசூல் செய்ய தொடங்கிவிட்டார். மகனின் செயல்பாடுகளால் ஒருமுறை அமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேறு அமைச்சர் இல்லாததால் 7 மாதங்கள் கழித்த பிறகு மீண்டும் அமைச்சராக்கப்பட்டார். ஆனாலும் அவரது செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படவில்லை. இது மனோ தங்கராஜ் மீதான இமேஜை உள்ளூரில் காலி செய்தது. அதோடு அவரை மலைக்கல்லன் மற்றும் மலை முழுங்கி மகாதேவன் என்ற பட்டப்பெயருடன் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் அளவுக்கு செயல்பாடுகள் இருந்தன. இதனால் தொகுதியில் அவர் மீதான மரியாதை குறைந்தது. இந்த முறை அவரை ஓரம் கட்ட முக்கிய காரணமாகும். திமுக கட்சிகள் சீனியர்களை ஓரம் கட்டிவிட்டு அவருக்கு வேண்டிய புதிய நிர்வாகிகளை கொண்டு வந்தார். 80% பாரம்பரிய கட்சி நிர்வாகிகளின் பதவிகள் பறிக்கப்பட்டதுடன் மாற்றுக் கட்சிகளிலிருந்து வந்தவர்களுக்கு பதவி வழங்கினார். சீனியர்களை புறம் தள்ளிவிட்டு அவரது மகனுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவி வழங்கினார். உதவி கேட்டு செல்லும் சொந்த கட்சியினருக்கு எதுவுமே செய்யவில்லை. அதன் எதிரொலியாகத்தான் சென்னையில் நடந்த நேர்காணலில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலைகளே ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் மனோ தங்கராஜிற்கு எதிராக கொந்தளித்து விட்டனர். அவர் கிள்ளியூர் தொகுதியை சேர்ந்தவர் என்பதால் அவரை பார்க்க பாலூர் கிராமத்துக்கு செல்லும் நிலை உள்ளது. பத்மநாபபுரம் மக்களை சந்திக்கவோ கட்சி நிர்வாகிகளை சந்திக்கவோ தொகுதியில் கட்சி அலுவலகம் கூட சரியாக செயல்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர். மனோ தங்கராஜின் உடன் பிறந்த தம்பி ஜெயன் தங்கராஜ் வெளியிட்ட வீடியோக்கள் தான் 3வது காரணம். தேர்தல் அறிவித்த மறுநாளில் இருந்து மனோ தங்கராஜின் தனிப்பட்ட மோசமான செயல்பாடுகள் பற்றியும் பொதுவெளியில் அவரது செயல்பாடுகள் பற்றி விமர்சித்தும் வீடியோக்களை வெளியிட்டார். மனோ தங்கராஜ் தரப்பு வரை தடுக்க முயன்றனர். ஆனால் அவர் ஏற்கனவே திட்டமிட்டு வெளிமாநிலத்தில் பாதுகாப்பாக இருந்து கொண்டு தினமும் வீடியோக்களை வெளியிட்டுக் கொண்டே இருந்தார். ஜெயன் தங்கராஜின் மகனை வைத்து டிஜிபி அலுவலகம் வரை மனு அளிக்கவும் மனோ தங்கராஜ் தரப்பு நடவடிக்கை மேற்கொண்டது. ஜெயன் தங்கராஜ் அதற்கும் பதிலடி வழங்கும் வகையில் வீடியோ வெளியிட்டு அதிரடி காட்டினார். தொகுதி மக்களுக்கும் மாவட்டத்துக்கும் எதுவும் செய்யாமல் கனிமவள கடத்தலுக்கு துணை போனது சொந்த கட்சியினரை கண்டுகொள்ளாததால் நிர்வாகிகள் எதிராக மாறியது மற்றும் குடும்பத்திலிருந்து சொந்த தம்பி அவரை டேமேஜ் செய்தது ஆகிய 3 காரணங்களால் மனோ தங்கராஜுக்கு சீட்டு பறிபோகும் என்பது எதிர்பார்த்ததுதான். ஆனால் வேட்பாளரை மாற்றுவார்கள் என எதிர்பார்த்த நிலையில் தொகுதி கூட்டணிக்கு தாரை வார்க்கும் முடிவை தலைமை எடுத்துள்ளது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. இப்படி இன்னொரு அமைச்சரான வாய்த்துடுக்கு பொன்முடிக்கும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இப்படி அடாவடி அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை மாற்றிவிட்டால் ஸ்டாலின் ஆட்சிகள் பறிபோகி இருக்கும் சட்ட ஒழுங்கு சேர்ந்து அவருக்கு பங்கு விளைவிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக அரசியல் நோக்கர்கள் சொல்கின்றனர். இது பற்றி அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.